உலக அரசியலில் அவ்வப்போது சில வினோதமான நிகழ்வுகள் அரங்கேறுவது வழக்கம். அந்த வகையில் நைஜீரியாவை சேர்ந்த இளம் அரசியல்வாதி ஒருவரின் வயது இப்போது சர்வதேச அளவில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. கடுனா மாநிலத்தின் சாவோன் காரி தொகுதியைச் சேர்ந்த மஹ்மூத் சாதிஷ் பூபா என்பவர் தனது வயதை கூட்டி சொல்லி அரசியலில் நுழைய முயன்றதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உள்ளூரில் அதிசய மனிதன் என்று அழைக்கப்படும் பூபா வரும் 2027ஆம் ஆண்டு நைஜீரியாவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். நைஜீரிய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்சம் 30 வயது நிரம்பியிருக்க வேண்டும். பூபாவும் தனது 30 வயது ஆகிறது என்றுதான் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவரது உடல் தோற்றத்தை கண்ட பலரும் அவர் ஒரு பள்ளி சிறுவன் போல இருப்பதாக சமூக வலைதளங்களில் சந்தேகங்களை கிளப்பினர். இந்த சந்தேகங்களை அடிப்படையாக கொண்டு ஊடகங்கள் நடத்திய விரிவான விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கசிந்த பிறப்பு சான்றிதழ் மற்றும் அடையாள ஆவணங்களின்படி பூபாவுக்கு உண்மையில் 16 வயதுதான் ஆகிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பிபிசி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தனக்கு 25 வயது என்று கூறிய பூபா வேறு சில இடங்களில் தனக்கு 30 வயது என்று கூறி தனது வாதத்திலேயே முன்னுக்கு பின் முரணாக செயல்பட்டுள்ளார். தனது சிறிய உடல் தோற்றத்திற்கு தனக்கு இருக்கும் குள்ளத்தன்மை குறைபாடுதான் காரணம் என்றும் இது தனது தாத்தாவிடமிருந்து வந்த மரபு வழி பண்பு என்றும் பூபா தற்காப்பு வாதம் செய்தார். தனது உயரம் மக்கள் சேவையை ஒருபோதும் பாதிக்காது என்று அவர் மேடைகளில் முழங்கினாலும் வயது தொடர்பான உண்மையான ஆவணங்கள் கசிந்த பிறகு அவர் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு 16 வயது சிறுவன் 30 வயது என பொய் சொல்லி தேர்தலில் போட்டியிட முயன்றது நைஜீரிய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த தொடர் சர்ச்சைகளை தொடர்ந்து தனது அரசியல் கட்சி தலைவருக்கு கடிதம் எழுதிய பூபா தேர்தலில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். தான் நீண்ட காலமாக அரசியலில் இருப்பதாகவும் நாட்டின் முக்கிய தலைவர்கள் வரை தன்னிடம் செல்வாக்கு இருப்பதாகவும் அவர் கூறி வந்தாலும் இந்த வயது மோசடி விவகாரம் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக மாறியுள்ளது. வேட்பாளர்களின் தகுதியை சரிபார்க்கும் முறைகளில் உள்ள ஓட்டைகளை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.